வணக்கம். ஓம் குருவே போற்றி. வெல்கம் டு ஸ்ரீ யோகம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான பாட்டு. சித்தர் பாட்டில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு இந்த ஆன்மீக தேடல் இருக்கிற மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற பாட்டு. அதாவது புதுசாக இருக்கிறவங்க, சின்ன சின்ன பசங்க, இளைஞர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா போய் இளம் வயதுக்காரில் ஆன்மீகத்தை தேடி ஏமாறுறாங்க. அது மட்டும் இல்லை, ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களும் பார்த்திங்கன்னா தெரியத்தனமாக போய் ஏமாறுறாங்க. அதுக்கு தேவையான அருமையான பாட்டு இது. இந்த பாடல் பார்த்திங்கன்னா யோக ஞான சாஸ்திர திரட்டு 4ஆம் பாகம். அதில் பார்த்திங்கன்னா யார் எழுதியிருக்கான்னு பார்த்திங்கன்னா மச்சமுனி. யோக ஞான சாஸ்திர திரட்டு 4ஆம் பாகம் மச்சமுனியோட பாட்டு. பக்கம் பார்த்திங்கன்னா 42. பாடல் பார்த்திங்கன்னா 69 70லேருந்து வச்சுங்களேன். பாடல் 70லேருந்து 74 வரைக்கும், 70 to 74 பாட்டு. சூப்பரான பாட்டு. இவ்வளவு டைரெக்டாக யாரும் சொன்னது கிடையாது. நம்ம அதை கவனிக்க மாட்டோம். படிச்சிருந்தாலுமே அதை கவனிக்காமல் போயிடுவான். இந்த காலகட்டத்துக்கு தேவையான பாடல்கள் இதெல்லாம். மக்கள் எப்படி ஏமாந்துட்டு இருக்கிறாங்கிறது அவங்களுக்கு புத்தி சொல்கிற மாதிரி அருமையான பாட்டு. சிவதீட்சை யாருக்கு ஆகாது அப்படிங்கிறாங்க. சிவதீட்சைங்கிறது பார்த்திங்கன்னா சிவதீட்சை பற்றி சொல்கிறாரு. இதுக்கு முன்னால் பாடலில் சிவதீட்சை பற்றி சொல்கிறாரு. சிவதீட்சை யாருக்கு ஆகாது, சிவதீட்சை கிடைக்காது அப்படின்னு யாருக்கு சொல்கிறாங்கன்னா பாருங்கள், வஞ்சகர்க்காக மாடத்தோர்க்காக அப்படிங்கிறார். வஞ்சகர்க்கும் மாடத்தோர்க்கும் ஆகாது அப்படிங்கிறார். வஞ்சகர்க்காக மாடத்தோர்க்காக அப்படின்னா திருட்டுத்தனம் உள்ளவனுக்கு இது சிவதீட்சை கிடைக்காது, நடக்காது. அதேமாரி மாடத்தோர்க்காகன்னு இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா, மாடத்தோர்க்குனா பணக்காரங்களுக்கு, அதை கோடியாக வச்சுட்டு மாட மாளிகையில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு இது ஆகாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மைண்ட் செட் வராது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவங்க பணம் மட்டுமே குறிக்கோளாக இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா, ஏன்னா அவங்க இது வரைக்கும் நடந்ததும் அப்படி தான் இருந்திருப்பாங்க. இது வரைக்கும் பணம் சேர்த்துறதுல மட்டுமே குறிக்கோளாக இருந்திருப்பாங்க. இன்னுமே பணம்னு தான் அந்த மனசு ஓடிட்டே இருக்குது. ஆன்மாக்கு அவ்வளோதான். அப்போ பார்த்திங்கன்னா அளவில்லாத பணம் வச்சுருக்கிறவனுக்கு இது கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நஞ்சர சொன்னோம் நலமாம் சிவத்துக்கு அப்படிங்கிற. வஞ்சகருக்கும் மாடத்தோர்க்காக நஞ்சர சொன்னோம் நலமாம் சிவத்துக்கு அப்படிங்கிறது. நாங்கள் எந்த மனசில் எந்த கெட்டதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது இவங்களுக்கு ஆகாது அப்படின்னு எங்கள் மனசில் எந்த நஞ்சும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சிவதீட்சை மார்க்கம் சேரவே செப்பக்கேள். சிவதீட்சை மார்க்கம் சேரவே செப்பக்கேள் அப்படிங்கிறாரு. சிவதீட்சை மார்க்கம்னா, சிவதீட்சைங்கிறது இங்கேயும் சொல்கிறாரு, தீட்சை மார்க்கம்ங்கிறது உள்ளுக்குள்ளே தான், வெளியே எவங்கிட்டையும் கிடையாது. உலகம் பூரா சுற்றிங்கனாலும் யாருக்கிட்டையுமே எந்த குருமான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க யாவங்கிட்டையும் கிடையாது. அதனால் கொடுக்கவும் முடியாது. அப்போ சிவதீட்சை மார்க்கம் சேரவே, சிவதீட்சை மார்க்கம் சேரவே செப்பக்கேள். சொல்கிறோம் கேளு. புவியில் குருக்கள் மடங்களில் புகாதே. இதுதான் அண்டர்லைன் பண்ணுற வார்த்தை. புவியில் குருக்கள் மடங்களில் புகாதே அப்படிங்கிறாங்க. இந்த லைன்லாம் பார்த்திங்கன்னா படிச்சுட்டு போகும்போது நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டு போயிடுவோம். சித்த நூல்கள் அதிகமாக படிக்கணும் அப்படிங்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வலியுறுத்துற காரணம் என்னென்னா, ஒரு நூல் பூரா சேர்ந்து ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான கொடுத்துருப்பாங்க, நம்ம கவனிக்க மாட்டோம். அதே இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வேறு நூல் இருக்கும். புக்கு ஃபுல்லாக தேடிங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது, தேட முடியாது. ஒன்றே ஒன்று கொடுத்து வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எப்போ கிடைக்கணுமோ அப்போ தான் கிடைக்கும். அப்போ பாருங்கள், புவியில் குருக்கள் மடங்களில் புகாதே. அப்போ என்ன சொல்கிறாரு, எந்த குருக்களின் மடத்திற்குள் புகாதே அப்படிங்கிறார். இங்கே வச்சுட்டு ஆசிரமம் மடம் நடத்துகிறேன், அது நடத்துகிறேன், இது நடத்துகிறேன் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நடத்திட்டு இருக்கிறாங்க. மண்டபத்தில் வைக்கிறேன், ஸ்டார் ஹோட்டலுக்கு வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்க, உங்களுக்கு தீட்சை கொடுக்குறேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த லைனில் அடங்கும். புரிஞ்சுங்களா? எங்கே வச்சாலும் சரி, குருவின் மடத்திற்குள் புகாதே அப்படின்னு மச்சமணி சொல்லிட்டாருன்னா அதுக்கு மறுபேச்சு கிடையாது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க, உலகம் பூரா மடத்துக்கு போன நிலைமையில் என்னென்ன நடந்துட்டு இருக்குதுன்னு நியூஸில் வருது, பேப்பரில் வருது, நியூஸில் வருது, டிவியில் வருது, எல்லாம் தான் வருது. அப்போ இது பேசிக்ஸ். முடிஞ்சுங்களா? இது அடிப்படை. இது இல்லாமல் சிவதீட்சை கிடைக்காது. நல்லா பார்த்துக்கணும். சிவதீட்சைக்கு ஆகாத விஷயங்கள் இதெல்லாம். அப்போ இதை செஞ்சாங்கன்னா சிவதீட்சை கிடைக்காது. புவியில் குருக்கள் மடங்களில் புகாதே, செவியுரை கேட்பது மாத்திரம் அப்பா அப்படிங்கிறார். அப்போ குருக்கள் மடங்களுக்குள்ள போகாத, காதல் மட்டும் கேளு. அவன் என்ன சொல்கிறான், வீடியோ போடுறானா, என்ன பண்ணுறான், அவன் எதை பற்றி பேசுகிறாங்கிறது காதில் கேடு போகுது, போய் சிக்கிக்காத அப்படிங்கிறாங்க. தெளிவாக தான் சொல்கிறாங்க. இப்போ யூடியூப்பில் இத்தனை நியாயம் பேசுகிறானுங்க, இல்லை அதை எனக்கு அனுபூதி நிலை வந்துருச்சுங்கிறானுங்க, எனக்கு அப்படியே ஆன்ம சக்தி எனக்கு அப்படியே இருக்குதுங்கிறானுங்க, சக்தி அப்படியே இறங்குதுங்கிறானுங்க, அப்படியே குருவிட்டிருந்து எனக்கு நேராக இறங்குதும்பானுங்க. இது எல்லாமே அகத்தியர் என்கிட்ட வந்தாரும்பாங்க, அகத்தியர்கிட்டையே நாங்கள் கொண்டுட்டுருக்கிறோம்பானுங்க. அகத்தியருக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லுவானுங்க. நான் தான் அகத்தியர்னு சொல்கிறவன்னு இருக்கிறான், நான் தான் போகர்னு வந்துட்டான். எல்லாருமே பார்த்திங்கன்னா
எல்லாமே பாதி மெண்டல் மரகாண்ட கேஸ் தான் சுற்றுது, இல்லைன்னா ஃப்ராடு தான் சுற்றுது. இதை வந்து நீங்கள் எத்தனை பக்கம் போய் கண்டுபிடிப்பீங்க? அதனால வந்து சொல்கிறாங்க செவியுரை கேள் மாத்திரம் அப்பா அப்படிங்கிற. பார்த்துங்க, செவியுரை கேட்பது மாத்திரம் அப்பா, பவமே தரிக்கலான் பசு முழுமாடை, பவமே தரிக்கலான் பசு முழுமாடை அப்படிங்கிறது. அதாவது காதில் மட்டும் கேட்டுக்கான், அவன் வந்து உடம்பு ஊரா பாவம் சேர்த்து வச்சுருக்கிறான், பசு முழுமாடை அப்படிங்கிறது. அதான் இப்போ அந்த உடம்பே அவன் பாவி, உடம்பு ஃபுல்லாக பாவம் நிறைஞ்சிருக்கிறவன் பசு முழு மாடு அப்படிங்கிற மாடுன்னு சொல்கிறாரு. முழு மாடு நின்மூடன் மூதுணர் குண்டலி ஒழுகச் சுழிமனை உற்பணம் காண நழுவிக்கொண்டேதான் திரிவான் நாய் போல கழுவடி காப்பான் கடைப்புண்ணடியே அப்படிங்கிறாரு. இது சமலைன்னு பார்த்தீங்கன்னா முழு மாடு நிர்மூடன் மூதுணர் குண்டலினி ஒழுகச் சுழிமனை உற்பணம் காண அப்படிங்கிறாரு. அதாவது குண்டலினி சுழிமனை இதை பற்றி எல்லாம் வந்து அதோட உற்பத்தி காண்றதுக்கோ அதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறக்கோ அதை வந்து அறிஞ்சிக்கிறக்கோ யோக பயிற்சியோ சிவயோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறக்கோ இல்லாமல் நழுவிக்கொண்டே தான் தெரிவான் நாய் போலே அப்படிங்கிறார். நாய் மாதிரி நழுவிட்டே இருப்பான், சிக்க மாட்டான். இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் கிட்டையே வரமாட்டான், ஓடத்தான் பார்ப்பான். கழுவடி காப்பான் கடைப்புண் அடியே அப்படிங்கிறார். கழுவடி காப்பான் கடைப்புண் அடியே அப்படிங்கிறாரு. இது வந்து சித்தர்களுடைய கெட்ட வார்த்தை பரிபாஷையில். அப்புறம் பார்த்தீங்கன்னா புன்னடி மீறும் குளிதநீர் புக்கி, பாருங்கள், புன்னடி மீறும் குளிதநீர் புக்கி, இதுவுமே சித்தர்களுடைய கெட்ட வார்த்தை தான், பரிபாஷை. சன்னினான் தாரணி தண்ணீர் குருவென்றே, சன்னினான் தாரணி தண்ணீர் குருவென்றே, அவன் வந்து குருன்னு சொல்லி தெரியவானாமா உலகத்தில், இந்த ஊருக்குள் நான் தான் பெரிய குரு அப்படின்னு சொல்லி தெரியவானாமா. நன்னியே நாமம் எடுத்தே நரகிலே எண்ணிலா ஜென்மம் எழுவகை தோற்றமே, நன்னியே நாமம் எடுத்தே நரகிலே எண்ணிலா ஜென்மம் எழுவகை தோற்றமேங்கிறது. நன்னியே நாமம் எடுத்தே, குருன்னு பேர் இந்த உலகத்தில் பொய் பேர் வாங்கிட்டு நரகத்தில் போய், அதாவது நரகத்தில் எண்ணிலா ஜென்மம் எடுத்து தோற்றமே அப்படிங்கிறது, எழுவகை தோற்றம் அப்படிங்கிறது. அதாவது இந்த 4 வகை யோனியில் 7 வகை தோற்றம் பல 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 விதமாக இந்த 4 வகை யோனியில் வந்து 84 லட்சம் பிறவியில் இருக்குது, அந்த 7 வகை தோற்றம் இருக்குது. இந்த மாதிரி இதில் வந்து சீரழிவான் அப்படிங்கிறார். வேற்றுருவாகவே வெவ்வேறு ரூபமாய், பாருங்க, வேற்றுருவாகவே வெவ்வேறு ரூபமாய், நல்லா தெரிஞ்சுக்க, மனுஷ ரூபம் கிடையாது உனக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா வேற்றுருவாகவே எதா வேணால் பிறப்பான், நாயா கழுதியா கிருமியா வண்டா எது வேணாம், அதை மரமா கல்லா எது வேணால் பிறப்பான், பல விதமான பிறவி எடுப்பான். அதான் மனுஷ பிறவி தவிர்த்து எல்லா பிறவியுமே பல விதமான பிறவி எடுப்பான்னு. இது கிட்டத்தட்ட சாபம். அவங்க சொல்கிறது, சித்தர்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பண்ணுறவனுக்கு சாபம் கிடைக்கி, அவங்க சாபத்தினால தான் இந்த நரகத்தில் பிறந்து கஷ்டப்படுவான், பலவித ரூபமாய் பிறப்பான் அப்படிங்கிறது அருமையாக சொல்கிறாரு. யோக ஞான சாஸ்திரத்திட்டு 4ஆம் பாகத்தில் புசுண்ட மகரிஷி மெய்ஞான விளக்கத்தில் இது சம்பந்தமான பாட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா, நாட்டுவார் சித்தரெல்லாம் பேதமாக நலம்போலே சாஸ்திரங்கள் கட்டினார்கள். அப்போது சித்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பேதமாகனா வேணுன்னே குழப்பி விட்டு, அதாவது சாஸ்திரங்களை ரொம்ப நல்லது மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. கட்டினார்கள் அப்படின்னா அந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. ஊட்டியே மனிதரெல்லாம் நூலை பார்த்து, இதை வந்து தெரியாமல் பார்த்து மனிதரெல்லாம் நூலை பார்த்து பூரணமாய் அண்டமதை பாராமத்தான். நீ கூட பதில் சொல்கிறார், பூரணமாய் அண்டமதை பாராமட்டான். அண்டம் வந்து அந்த அண்டத்தை வந்து பூரணமாய் அண்டத்தை பாராமல்னா உள்ளுக்குள்ள இது பயிற்சி. அது பூரணமாய் அண்டமதை பாராமல் தான் வெளியே கிடையாது. காட்டிலே தெரிந்தடைந்த மானை போல, காட்டில் வந்து மான் எப்படி அதுக்கு துள்ளிட்டு இருக்குதோ, கபடமாய் வாய்ஞானம் பேசுவார்கள். கூட்டிலே அடைந்திருக்கும் குயிலை பாரார், கூறாத மந்திரத்தின் குறியை பாராரே அப்படிங்கிற. கூறாத மந்திரத்தின் குறியை பாரே அப்படிங்கிற. அதாவது சொல்லி நம்ம புத்தி சொல்கிறார். அதாவது சாஸ்திரங்களில் வந்து நாங்கள் மறைச்சி வச்சுருக்கிறோம், பல விதமாக பல பேரில் வந்து பரிபாஷையில் மறைச்சிருக்கிறோம். இதை புரியாமல் அண்டங்கிறது பூரணமாங்கிறது பயிற்சியில் பூரணத்தினால அண்டத்தை பார்க்காம உணராமல் மானை போல் காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிற மானை மாதிரி, காட்டில் சுற்றுற மான் போல் கபடமாய் வாய்ஞானம் பேசுவார்கள். வாய்ஞானம் பார்த்திங்கன்னா இந்த போலிகள்லாம் பார்த்திங்கன்னா வாயில் வர்றதெல்லாம் சொல்லுவானுங்க, இருக்குதும்பானுங்க, இல்லையும்பானுங்க, நாளைக்கு அதையே இல்லையும்பானுங்க, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அது இருக்குதுன்னு சொல்லுவானுங்க. கேட்டால் ஆன்ம சக்தி, ஆன்ம உணர்வு, என்ன சக்தின்னு எனக்கு தெரியல, இவனுக்கு ஒரு எல்இடி பல்பு கூட எரிவிக்க முடியாது. கேட்டால் என்னமோ எனக்கு அது இருக்குது இது இருக்குதுன்னு. இது எல்லாமே வாய் ஞானம், புரிஞ்சுங்களா? வாய் ஞானம்னு பேசி, இது பேர் தான் வாய் ஞானம். அதாவது பொய், வாயை திறந்தால் பொய், எப்படி வேணால் அது வந்து பேசலாம் அப்படிங்கிறது. ஆனால் தெரிஞ்சுக்கு, கேட்குறவனுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். 10 பேர் தெரியல 4 பேர்த்துக்கு தெரிஞ்சிடும். அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. அப்போது கூட்டிலே அடைந்திருக்கும் குயிலை காணார், கூட்டிலே அடைந்திருக்கும் குயிலை காணார் அப்படிங்கிறார். குயிலை பார்க்க முடியாது. உனக்கு கூட்டிலே அடைஞ்சிருக்குன்னா உள்ளுக்குள்ளேயே இருக்கிற, உனக்குள்ளேயே இருக்கிற அந்த இறைவனை பார்க்க முடியாது. கூறாத மந்திரத்தின் குறியை பாருங்கிற, அந்த கூறாத மந்திரங்கிற அந்த அஜபைங்கிற மந்திரத்தை நீ வந்து பாரு, அதோட குறியை பாரு அப்படிங்கிற. அந்த ஊமை எழுத்துங்கிறது பார்த்திங்கன்னா அந்த மகாரம் பீனியல் கிளாண்டு தான் பார்த்திங்கன்னா ஊமை எழுத்து.
அந்த மகார கர்ப்பத்தை வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பரிபாஷை தான். குறிகின்ற உலகத்தில் குருக்கள் தான் கோடிமறை வேதமெல்லாம் கூர்ந்து பார்த்து, உலகத்தில் குருக்கள் வந்து கோடிமறை வேதமெல்லாம் கூர்ந்து பார்த்து, கோடிமறை வேதங்கள் வேத சாஸ்திரம் எல்லாம் படித்து பார்த்து, அறியாமல் பிரம்மமதை பாராமல் தான், அறியாமல் பிரம்மமதை பாராமல் தான். பிரம்மங்கிறது இங்கே இருக்குது, நமக்குள்ளே இருக்கிறது. இதை பார்க்காம எல்லா சாஸ்திரம் படித்து அப்படியே கரைச்சி குடிச்சிருவானுங்க. அறியாமல் பிரம்மமதை பாராமல் அகந்தையாய் பெரியோரை அழிம்பு பேசி, இதெல்லாம் இதை பார்க்காம அகந்தையாய் பெரியோரை அழிம்பு பேசி, அதாவது பெரியவர்களையும் சித்தர்களையும் மேலவர்களையும் தெய்வத்தன்மை அடைந்தவர்களையும் பார்த்திங்கன்னா அலும்பு பேசிட்டு, இவர் அப்படி சொல்லிட்டு அது இப்படி சொல்லிட்டு அது ஒழுங்காக சொல்ல மறைச்சிட்டாங்க, சித்தர்கள் எல்லாம் போட்டு மண்ணை போட்டு மறைச்சிட்டாங்க, இவங்கெல்லாம் மோசம், சித்தர்கள் வந்து மோசமானவங்க அப்படி இப்படின்னு பேசிக்க வேண்டியது. அலும்பு பேசி என்ன பண்ணுறது? விரிவான வேடமிட்டு காய்வு உண்டு. நல்லா பாருங்கள், விரிவான வேடமிட்டு நல்ல நல்ல எலாபரேட்டான வேஷம் போடுறது, நல்லா பட்டுச்செடி சுற்றிக்கிறது, உருமாலை கட்டிக்கிறது, இல்லைன்னா ஏதோ ஒரு கலரை பிடிச்சிக்கிறது, ஒன்றா கருப்பு இல்லைன்னா வெள்ளை இல்லைன்னா ஆரஞ்சு, ஏதோ ஒன்று. இவனுக்கு ஒரு வேஷம் வேணுமில்ல, அதனால் இவன் ஒரு அப்படியே வெள்ளையில் இருக்கிறது, இல்லைன்னா திடீர்னு பார்த்தா கருப்பும் போட்டுக்கிறது. இது மாதிரி எல்லா விதமான வேஷம் என்ன வேணாலும் போடலாம். பாமனை கூட கட்டி சுற்றலாம். வேடமிட்டு காவி பூண்டு, அவங்க காவி பூண்டுன்னே சொல்லிட்டாங்க. வேடமிட்டு காவி பூண்டு வெறும் பிழுக்காய் அலைந்திடுவார் நாயை போல. திருப்பியும் அதை எதை சொல்கிறார்? வெறும் பிழுக்காய் அலைந்திடுவார் நாயை போல. நாய் ரோட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கர அந்த ஏரியாவில் இருக்கிற நாய் பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி நடந்துட்டுருக்கு. அதான் பிழுக்காய் அலையிறது. அந்த வீதியில் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படி இப்படிங்க, அடுத்த வீதிக்கு போனால் ஒடியாந்து. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாயை போல் சுற்றுவாங்கிறார். அதாவது நான் பெரிய இதுன்ட்டு காய் வெட்டி போட்டுட்டு அப்படியே வந்து நான் பெரிய ஆளாயிட்டு, நான் பெரியவன் அப்படின்ட்டு இப்படி எல்லாத்தையும் முறைக்கிறது, அவனால் கேள்வி கேட்க வந்து அவனை முறைச்சி பார்க்குறது, இதெல்லாம் வந்து இவனுக்கு வேலை. அப்போ பரியாசமாகவும் தான் தெண்டும் ஏந்தி யோகதண்டும் ஏந்தி பார்வனிலே குரடிட்டு நடப்பான்னு பாரு. குரடிட்டுனா அந்த குரடு, கால் குரடு, அந்த கட்டையில் செருப்பு போட்டு இந்த வேஷமெல்லாம் போட்டுருவான். நம்ம யோகதண்டு வேஷம் ருத்ராட்சம் காவி இதெல்லாம் போட்டு பார்த்தா எல்லோரும் கும்பிடணும்னா அப்படியே அந்த வெறும்புழுக்காய் அடைஞ்சிடுவான். ரோட்டில் இருந்து தெருநாய் மாதிரி இப்படி நடப்பான் நம்ம அப்படின்னு வந்து புசுந்தர் சொல்கிறார் இல்லையா, காகபுசுந்தர். அவர் சொன்னால் கரெக்டாக இருக்குது, அவர் சொல்கிற தப்பு இருக்காது. பாரப்பா சீடர்களை அழைப்பான் பாவி, இங்கே தான் பாயிண்ட்டுக்கு வந்தார். பாரப்பா குரடிட்டு நடந்துட்டு செருப்பு போட்டு அந்த மர செருப்பு போட்டு பாரப்பா சீடர்களை அழைப்பான் பாவி. சீடர்களை வான்னு அழைப்பான். நம்ம விளம்பரம் போடுவான். நம்ம வாங்க நான் இங்கே இருக்கிற இந்த ஹோட்டல் தங்கி இருக்கிறேன், அந்த ஹோட்டல் தங்கி இருக்கிறேன், மலேசியாவில் இருக்கிற, சிங்கப்பூரில் இருக்கிற, 4 நாள் தான் இருப்பேன், அந்த ஊரில் ரெக்கார்ட் டான்ஸ் வச்சுக்கிறேன், இங்கே வாங்க டான்ஸ் எல்லாம். இதே அவனுக்கு வேலை, இதே வேலை தான். சீடர்களை அழைப்பான் பாவி, பணம் பறிக்க உபதேசம் பகர்வோம் என்பான். இவன் உபதேசம் கொடுப்பான். நம்ம இவன் பார்த்திங்கன்னா உபதேசம், அப்புறம் அதுக்கு பேர் என்ன சத்சங்கம், இதெல்லாம் போடுவானுங்க. ஏன்னா பணம் பறிக்க உபதேசம் பகர்வோம் என்பான். இது என்ன காகபுஜர் வந்து பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரி சொல்கிறாருல்ல. சீடர்களை அழைப்பான் பாவி, பணம் பறிக்க உபதேசம் பகர்வோம் என்பான். வாங்க நாங்கள் உபதேசம் தர்ற, பணத்தை கட்டுங்க, ஒரு இவ்வளோ அமௌண்ட்டு கட்டுங்க, 10,000 கட்டு 5,000 கட்டு, ஏதோ ஒரு பிறப்பித்தலாட்டம். ஆரப்பா பிரம்மநிலை காட்டாமத்தான் ஆகாச பொய்களையும் அவன் தான் சொல்லுவான். பிரம்ம நிலைன்னு என்னென்னு காட்டாமல், பிரம்ம நிலைங்கிறது பிரம்மங்கிறது என்னென்னு தெரியாது மேலவனுக்கு, அதை காட்டவும் தெரியாது. அதை வந்து ஆகாச பொய்களையும் அவன் தான் சொல்லுவான். இதெல்லாம் காட்டாமல் வந்துட்டு ஆகாச பொய் சொல்லுவான். நம்ம சிறு சக்தி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிவபெருமான் வந்து நம்மளுக்கு அப்படியே அனுப்புவார், நம்மளுக்கு அப்படியே மேலே இருந்து இறங்கு, அப்படியே அந்த ஆன்ம சக்தி, அந்த ஆன்ம ஒளி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கிரகிக்க முடியும், நம்மளால் உணர முடியும். அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே பிரபஞ்சத்தில் இப்போ பறந்துட்டு இருக்கிறோம். நான் வந்து பால்வெளி அண்டத்துக்கு மேலே இருக்கிறேன், அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் வந்து உபதேசம் பண்ணுறேன், எனக்கு வந்து கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க. இப்படி ஏதோன வாயில் வர்றதெல்லாம் ஆகாச பொய்கள். தெளிவாக சொல்லிட்டார், ஆகாச பொய்களையும் அவன் தான் சொல்வான். நேரப்பா சீடனுக்கு பாவமாச்சு. இதுவும் பாயிண்ட். இந்த திருட்டு பசங்களை தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, சீடனுக்கு பாவமாச்சு, சீடனுக்கு பாவம் பிடிக்கும். இவங்ககிட்ட போய் உட்காந்துருக்க சீடனுக்கு பாவம் பிடிக்கும். நிஷ்டை சொல்லும் குருக்களுக்கு தோஷமாச்சு. இந்த பித்தலாட்ட சொல்லித்தரான்னு ஒரு மிஸ்டேக், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இந்த புருவ மத்தியில் வச்சுக்கோங்க, என்னவால் இந்த புருவ மத்தியவே பார்த்துட்டுங்க, சாகும்போதும் கூட பாருங்கன்னு சொல்கிறான். ஒரு பைத்தியம் என்ன பண்ணுறான்னா, சாகும்போதும் கூட நீங்கள் அங்கேயே கவனத்தை வச்சுருக்கணும். வைக்காமல் விட்டுட்டிங்கன்னா எப்படி தெரியும் உங்களுக்கு? வைக்காமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து முக்தி அடைய மாட்டீங்க. என்ன பாரு பணத்தெல்லாம் எழுப்பி சொல்லுவான் அடுத்து போய் பாருங்கள். சீடனுக்கு பாவமாச்சு, நிஷ்டை சொல்லும் குருக்களுக்கு தோஷமாச்சு. தோஷம் பிடிச்சவன்னு சொல்கிறாங்களோ, தோஷம் பிடிச்சவன்னு. அப்போ என்னென்னா, இதெல்லாம் இந்த பித்தலாட்டை பண்ணாமல் இருந்தேருந்து இந்த பிறவியில் தப்பிச்சிருவானுங்க, மனசு பிறவியில். இதை பண்ணி இத்தனையும் வாங்கிக்கிறணும். அது கேட்குற சீடனுக்கு பாவம் பிடிக்குது, அது சொல்லித்தர ஃப்ராடுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ராடு குருக்கு தோஷமாச்சுன்ற.
அப்போ இது வந்து காகபுஜண்டர் சொல்கிறார். காகபுஜண்ட மகரிஷி மெய்ஞான விளக்கம் 80. பாருங்க, வீரப்பா அடங்கி நின்ற இடத்தை பாரான். வீரப்பா அடங்கி நின்ற இடத்தை பாரான். இந்த மூச்சும் மனமும் ஒடுங்கி நின்ற இடத்த வந்து மனசு அடங்கின இடத்த பார்க்க மாட்டான்னா திருப்பி அது பீனியல் தான். அடங்கி நின்ற இடத்தை பாரான், விதி போலே முடிந்தது என்று விளம்புவாங்க அப்படின்னா. அப்போ இதை பார்க்காம என்ன சொல்கிறதாம்மா, எல்லாம் விதிப்படி தான் நடக்கு அப்படின்னு கதை சொல்லிக்குவாங்களாம். அதாவது நம்ம சொல்லி கொடுத்துட்டு எதுவும் நடக்கலைன்னா, உங்களுக்கு வரல அப்படின்னா அது வெள்ளை இது வெள்ளைன்னு போய் கேட்டிங்கன்னா எல்லாம் விதிப்படி தான் நடக்கு, நீ வாங்கின வரம் எப்படி இப்படின்னு சொல்லி இப்போ கதை விடுவாங்களாமா. சீடர்களை அழைப்பான் பாவி பணம் பறிக்க, பணம் கொடுங்கறதுக்காக உபதேசம் சொல்கிற, வாங்க நான் வந்து இந்த வருஷம் இது போடுறேன், அந்த வருஷம் அது போடுறேன், அப்புறம் என்ன மாத சிவராத்திரிக்கு போடுறேன், ஏதோ ஒன்று இப்போ என்ன வருதுன்னு பார்க்குறது. ஆடி நம்பி வருதா, ஆடி நம்பிக்கை ஏதோ ஒன்று பேரை வச்சுட்டு வாங்க. இதெல்லாம் என்ன வேலை, பணம் கொடுங்குற வேலை, அவ்வளோதான். இதுக்காக தான் வான்னு கூப்பிட்றது. மகன் அவ்வளோ வக்கறி என்ன, ஊராக போய் சொல்லி கொடுக்குறது உங்கள் அவ்வளோ வக்கறி என்ன, அவ்வளவு நல்லவனா நீ போய் ஊராக போய் அந்த ஊருக்கு வந்து இங்கே வா இங்கே வான்னு ஆள் பிடிக்காது. அதனால் இதை மட்டும் திரும்ப கேளுங்க. இந்த பாட்டு கிடச்சா படிங்க. இது மாதிரி ஏகப்பட்டது எழுதி வச்சுருக்காங்க. இது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இந்த மக்களுக்கு புரிய போகிறது கிடையாது. ஆனால் இதில் 10ல் 2 பேர்த்துக்கு புரிஞ்சாலும் அந்த ஆன்மா தப்பிச்சிரு, அது வந்து முக்திக்கு போயிடும். இல்லைன்னா சாபமாயிங்க. பாருங்க, சீடனுக்கு பாவமாச்சு. இந்த ஃப்ராடு கட்டு போகிற சீடன் அத்தனை பேர்த்துக்கு பாவம் பிடிக்கி அப்படின்னு காகபுஜண்டர் சொல்கிறாரு. ஆன்மீக தேடலுங்கிறதே முதல்ல நூல்கள்லேருந்து ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் ஸ்டெப்புங்கிறத விட என்ன ரொம்ப, அதாவது அஸ்திவாரமே இதுதான். நீங்கள் வந்து ஆன்மீக தேடல் இருக்கிறன்னு உடனே வந்து யூடியூப்பில் வர யாருக்கிட்ட போனீங்கன்னாலும் சரி, ஏதாவது விளம்பரத்துக்கு பார்த்து போகிறது, இல்லை அந்த சாமியார் பெரிய ஆள், இந்த சாமியார் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி அந்த மனசை அங்கே திருப்பினீங்கனாவே உங்களுக்கு வந்து பாவம் பிடிக்கும். ஏன்னா வந்து ஏற்கனவே இந்த பிறவியில் குறை இருந்தால், விட்ட குறை இருந்ததுன்னா மட்டும்தான் இது கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா முதல் வேலை நம்ம வந்து நூல்கள் தான், சித்தர் நூல்களை படிங்க. ஏன்னா அதனால் அவங்க கைப்பட எழுதுன ஒரிஜினல் மேட்டருக்கு, அவங்க கொடுத்த ஒரிஜினல் விஷயங்கள் அது நிறைய படித்தா தான் தெரியும். ஆனால் நம்ம சொன்னோம்னா இதில் நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது, நம்ம ஒன்றும் புக் அடித்து வித்துட்டு இருக்கிறது கிடையாது. ஆனால் அந்த சாஸ்திரங்களில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம தமிழ் சாஸ்திரங்கள், நம்ம தமிழ் சித்தர்களுடைய ஞானம், இதுக்கு மேலே யாரும் கிடையாது. உலகத்தில் எங்கேயும் கிடையாது. தமிழன் ஞானத்துக்கு மேலே எங்கேயும் கிடையாதுங்க. ஏன்னா இவங்க தான் ஆரிஜின். முருகப்பெருமானுக்கு மீறி இங்கே ஒருத்தரும் கிடையாது. அதனால் அதை தெரிஞ்சுக்கணும். அவர் நூல்களே இருக்குது. அவர் நூல் இருக்கும்போது அதை படிச்சுட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஏன்னா படிக்கும்போது உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பாங்க, அறிவு கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஞானப்பாதைக்கு போவீங்க. ஆனால் எடுத்தோடனே போய் திருடம் கட்டி ஃப்ராடு கட்டி சிக்கிட்டிங்கன்னா அவங்கள அப்படியே டோட்டலாக டைவர்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நீங்கள் வந்து இந்த பக்கம் வரவே முடியாது. ஞானத்தினுடைய ஒரிஜினல் பாத்துக்கு வரவே மாட்டீங்க. டூப்ளிகேட் பின்னாலேயே போய் ஒரு காலத்தில் புரியும், 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு புரியும், வாழ்க்கையும் போயிடும், காசும் போயிடும். இந்த மாதிரி நிறையா வந்து நடக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. திரும்ப கேளுங்க. நன்றி. அடுத்த பாடல் பார்ப்போம்.